அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருகின்ற 7ஆம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தியானது பிறக்க இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு இந்த கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது பார்த்தீங்கன்னா இடமாறுகின்றன. இதனுடைய காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நிகழப்போகிறது, அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கஷ்டத்தினை மனதார நினைத்து கொண்டு ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகின்ற இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தினுடைய முதல் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்துமே நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் முழு கவனங்கள் செலுத்தினால் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெறலாம். அதேபோல் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளானது வரலாம். மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் பரஸ்பர சம்மதத்துடன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தீரும். மேலுமே உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சவாலாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வேலை குடும்பம் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கு. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வாழ்க்கை தொடர்பான சிரமங்களில் இருந்து சற்று விடுபட தொடங்குவீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் உருவாக்கப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளானது நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் மட்டுமே சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று உணர்வீர்கள். இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் உழைப்பையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். அதிகப்படியான வேலையினுடைய காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா இப்பொழுது உணரலாம். இது உங்களுடைய குடும்பத்தின் மீது பிரதிபலிக்கலாம். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவுக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மனதில் உற்சாகங்களானது பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களானது தரும். எதிலுமே தயக்க மாட்டீர்கள். அதேபோல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் பார்த்தீங்கன்னா செய்வது நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களினுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா குழப்பத்துடனே செய்ய வேண்டிய நேரிடம் இருக்கும். அதேபோல் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்குங்க. பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். பயணங்கள் செல்லும் போது கவனங்களானது தேவை. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமையானது உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சலானது ஏற்படுங்க. கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க. வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றங்கள்
கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பலவிதமான துறைகளில் முன்னேற்றங்களானது கிடைக்குங்க. தெய்வ அனுகூலங்களானது இப்பொழுது ஏற்படும். அதேபோல் பொருளாதார வளங்கள் சிறப்படையும். காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். செல்வாக்கில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பானது பார்த்திங்கன்னா நீடிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக பார்த்திங்கன்னா நிறைவேறாமல் போகலாம். தெய்வ நம்பிக்கையில் அனைத்துமே சுகமாக நிகழும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்குங்க. அதேபோல் மேலதிகாரிகளிடம் அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும். மேலுமே உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம். வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள். அதேபோல் பணவரவானது அதிகரிக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்களானது பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அனுபவங்களானது கை கொடுக்குங்க. உங்களுடைய மதிப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வுகளானது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் நம்பிக்கையானது பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆர்வத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். மாணவர்களுடைய படிப்பிலும் புதிய வேலை தேடுவதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். தேர்வு தொடர்பான விஷயத்தில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளானது நடக்கும். உறவினர்களுடைய வருகையானது மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் பிணைப்பு சிறப்பாகவே இருக்குங்க. வீட்டு சூழலானது மகிழ்ச்சி அற்புதமாகவே இருக்கும். உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருந்தாலுமே செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்தவும் சேமிக்க முயற்சி செய்வதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்க சூழல்களானது இருக்குங்க. ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா பராமரிக்கும் விதமாகவே உடற்பயிற்சி, யோகா, தியானத்தில் ஈடுபடுவதோடு சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோர்வாக நீங்கள் உணர்வீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொய்வுகள் நீங்கி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களினுடைய வரவு கண்டு மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள். நிதி பிரச்சனையானது உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனே பார்த்தீங்கன்னா செய்ய நேரிடும். சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய செயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. பயணங்கள் செல்லும் போது கவனங்கள் தேவை. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமையானது ஏற்படும். பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான துறைகளில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. தெய்வ அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் பொருளாதார வளங்களானது சிறப்படையும். காரிய அனுகூலங்களும் கிடைக்கும். சொல்வாக்கில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முறியடிக்கக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது நீடிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம். தெய்வ நம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சென்று சிரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம். வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள். பணவரவானது அதிகரிக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்களானது உங்களிடையே காணப்படும். குறைந்த முதலீட்டில் தொழிலை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.